தாகமென்று எண்ணி தண்ணீரை அள்ளி குடித்தேன். ஆனால் அது தாகம் அல்ல, பசியோ என்றுணர்ந்து பழங்களை எல்லாம் புசித்தேன். அது பசியும் அல்ல, செவிக்கு உணவாக இனிய பாடல்களை கேட்டேன். பாடல் வரிகளை என் உதடுகள் முணுமுணுத்தாலும் ஏனோ என் மனதின் ஓரம் ஒரு வெற்றிடமே. களிப்படைவேன் என்றெண்ணி கால்களால் நடனமாடினாலும் அது நாட்டியம் அல்ல, நடிப்பே என்றுணர்ந்தேன். என்னதான் ஆயிற்று எனக்கு? எதைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் எல்லா விதமான சமூக வலைத்தளங்களிலும். அழகு குறிப்பா, ஆரோக்கிய குறிப்பா, அல்லது சமையல் குறிப்பா? எதில்தான் என் இன்பம்? பகல் முழுதும் இரவை எண்ணி ஓட்டம், இரவில் நாளைய பொழுதுக்கான தூக்கம். இடைப்பட்ட நேரங்களில் என்னதான் என் தேடல்? கண்களை மூடி என்னதான் உன் தேடல், என்னதான் வேண்டும் உனக்கு என்று வினவினேன். நீதான் வேண்டும், உன் அன்புதான் வேண்டும் என நானே எனக்கு கூறியது போல் ஒரு அசரீரி. ஆமாம், அப்பேரொளியை கண்டேன். என் தெய்வீக தந்தையை கண்டேன். என் அன்பிற்காக அவரும், அவர் அன்பிற்காக நானும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். என் தேடல் நிறைவுற்றது என் தியானத்தில். அப்பேரானந்தத்தில். இந்த ஆனந்தத்தை தான் இத்தனை நாள், இத்தனை வருடம் தேடி கலைத்தேனோ? ஆமாம், 3 வயதில் பெற்றோர்களின் அரவணைப்பில், 5 வயதில் காற்றடைத்த பலூனில், 10 வயதில் மற்றவர்களின் பாராட்டுகளில், 15 வயதில் பள்ளி படிப்பில், 17 வயதில் திருமணத்தில், 20 வயதில் பிள்ளை பேற்றில், 25 வயதில் ஆசிரியர் பணியில், 30 வயதில் உலக அங்கீகாரத்தில், 35 வயதில் ஆடம்பர வாழ்க்கையில், இறுதியில் தேடி களைத்து போனேன். ஆனால் இப்பொழுது தேடி கழித்தேன் தெய்வீக காதலில். நன்றி ஐயா, இந்த தெய்வீக காதலை என்னை உணரச் செய்தமைக்காக. நன்றி பரமஹம்ச யோகானந்தர் ஐயாவிற்கு.